அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்தலமும் பாடலும்ங்கிற பதிவுகள் வழியா நிறைய கோவில்களும் அது தொடர்பான எளிய பாடல்களையும் பார்த்துட்டு வரும். கோவில்னாலே தினமும் காலையில் திறந்து அபிஷேகம், அலங்காரம், பூஜை, அர்ச்சனை, பிரசாதம் இப்படி நித்தியப்படி நடந்துட்டு இருக்கும் பொதுவாக. ஆனால் இந்த வழக்கத்துக்கு மாறா வாரத்தில் திங்களும் வெள்ளியும் மட்டுமே திறக்கப்படுற அற்புதமான வித்தியாசமான வழிபாட்டு முறைகளை கொண்ட கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூரில் உள்ள ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோவில். திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு 8 கிலோமீட்டர் முன்னதாக சிறுவாச்சூர் அமைந்துள்ளது. நெடுஞ்சாலையில் போகும்போதே கோவிலின் கம்பீரமான அழகான வளைவு நம்மை வரவேற்கும். இந்த கோவிலின் தல வரலாற்றை பார்ப்போம். சிலப்பதிகார காவிய நாயகி கண்ணகி வரலாறுடன் தொடர்பு படுத்தி இங்கு அம்மனின் வரலாறு செவிவழி செய்தியாய் சொல்லப்பட்டு வருகிறது. கற்புடைய தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு மனம் பொறுக்க முடியாமல் கோபம் கொண்டு மதுரையை எரித்த பின் மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கையில் இத்தலம் அடைந்து அமைதி கொண்டாள் எனவும், கண்ணகியை கொண்டு மதுரையை எரியூட்டிய மதுரை நகரத்து காளியம்மனே இத்தலம் விரும்பி இங்கு வந்து அமர்ந்தாள் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். சிறுவாச்சூர் கிராமத்தின் கிராம தேவதை செல்லியம்மன். பில்லிக்காரன் என்ற ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் செல்லியம்மனை கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்காக பயன்படுத்தி வந்துள்ளான். இவ்வாறு இருக்கையில் மதுரையின் காளியம்மன் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இத்தலம் வந்து செல்லியம்மனுடன் இரவு தங்குவதற்கு இடம் கேட்டார். செல்லியம்மனோ தான் ஒரு மந்திரவாதியின் பிடியில் உள்ளதாகவும் அவன் தன் மந்திர வலிமையால் தன்னை தொல்லைப்படுத்துவதை பற்றியும் சொல்கிறார். உடனே மதுரை காளியம்மன் தான் அதற்கு தக்க வழி செய்வதாக கூறி அங்கேயே தங்கினார். இரவு ஆங்காரமாய் அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கடும் ஆத்திரம் அடைந்தான். காளியோ தன் கைவசம் இருந்த சூலத்தை அவன் மேல் வீசினாள். அடுத்த கணம் சூலம் அவன் உடலை துளைத்தது. மந்திரவாதி உயிரிழந்தான். மந்திரவாதி மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஊராரும் செல்லியம்மனும் மகிழ்ந்தனர். காளிக்கு நன்றி கூறி வணங்கினர். செல்லியம்மன் அன்னையின் திறன் கண்டு இனி அவளே சிறுவாச்சூர் ஆலயத்தில் இருந்து அடியார்களுக்கு அருள் பாலித்து வர வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். மேலும் செல்லியம்மன் தான் அருகில் இருக்கும் தனது அண்ணனின் கோவிலான பெரியசாமி மலைக்கு சென்று விடுவதாகவும், ஆனால் இங்கே கீழே சிறுவாச்சூரில் உள்ள கோயிலில் எப்போதும் தனக்கே முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூற காளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த சிறுவாச்சூர் ஆலயத்திலேயே அமர்ந்தார். செல்லியம்மன் பெரியசாமி மலைக்கு சென்று கோவில் கொண்டார். சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரை காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள்கிழமை காட்சி தருவதாக கூறினார். எனவேதான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளிக்கிழமை திங்கள்கிழமை மட்டுமே திறந்து பூஜை செய்யப்படுவதாகவும் ஆண்டோர்கள் செவிவழி செய்தியாக இந்த அரிய வரலாற்றை தெரிவித்துள்ளனர். மற்ற நாட்களில் மதுரகாளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக ஐதீகம் உள்ளது. செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்ப பூஜையின் போது தீபாராதனை காட்டுகையில் முதலில் மலையை நோக்கி மேலே தீபாராதனை காட்டிவிட்டுத்தான் பின்னர் மதுரகாளியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் வழக்கம் உள்ளது. இது தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. மலைகளும் ஏரியும் குளமும் தோப்புகளும் வயல்களும் சூழ்ந்த மனதிற்கு இனிய சூழலில் சிறுவாச்சூர் மதுரகாளி எழுந்தருளியுள்ளாள். எழிலார்ந்த ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அன்னை இங்கு 4 அடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறாள். உடுக்கை, பாசம், சூலம், அக்ஷய பாத்திரம் ஆகியனவற்றை தன் 4 திருக்கரங்களில் ஏந்தி இருக்கிறாள். இடது திருவடியை மடித்து அமர்ந்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றியிருக்கிறாள். திருவடியில் அரக்கன் இல்லாததால் அழிக்கும் தொழில் காட்சி இல்லை. கருணையுடன் அருளும் நிலையிலேயே காட்சியளிக்கிறாள். ஆதிசங்கரர் இந்த பகுதி வழியாக வந்தபோது தாகம் ஏற்பட்டதாகவும், அப்போது மதுரகாளியம்மன் இந்த திருவடிவத்தோடு தோற்றமளித்து அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வடிவத்தோடே அன்னை சிலையானாள் என்றும் அந்த சிலையை ஆதிசங்கரர் இங்கு பிரதிஷ்டை செய்தார் என்றும் சொல்வதுண்டு. மேலும் சதாசிவ பிரம்மேந்திராள் ஸ்ரீசக்கரம் ஒன்றினை இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்கிறார்கள். அன்னை சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறாள். பக்தர்களின் மனதை தனது அளப்பரிய அருளால் உருக வைக்கிறாள். அப்படி உருகும் பக்தர்கள் பல துதிகளால் அவளை போற்றுகின்றனர். சக்திதாசன் வீரா பாலசுப்பிரமணியன் அவர்களின் துதிப்பாடல் ஒன்று கேட்போமா?
मधुराम्बिके महेश्वरी गौरी 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 सिंहवागिनी शिवमोगिनी सिंहवागिनी शिवमोगिनी सिंहवागिनी शिवमोगिनी सिरुवाचूर्ताये எமையாண்டருள்வாயே சிம்மவாகினி சிவமோகினி சிறுவாச்சூர்த்தாயே எமையாண்டருள்வாயே மதுராம்பிகே மகேஸ்வரி கௌரி மதுராம்பிகே மகேஸ்வரி ஹரியரன் போற்றும் அரிய ஜோதி ஆதி அந்தம் இல்ல அபிராமி தேவி ஹரியரன் போற்றும் ஹரிய ஜோதி ஆதி அந்தம் இல்ல அபிராமி தேவி புவனேஸ்வரி புனித சுந்தரி புவனேஸ்வரி புனித சுந்தரி புகழ் வாழ்வு பெறவே அருள்வாய் நீ அருளே புவனேஸ்வரி புனித சுந்தரி புகழ் வாழ்வு பெறவே அருள்வாய் நீ அருளே மதுராம்பிகே மகேஸ்வரி கௌரி மதுராம்பிகே மகேஸ்வரி கௌரி குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த ஆலயம் பிற ஆலயங்களிலிருந்து மாறுபட்ட சில வழக்கங்களை கொண்டது. ஒன்று, நாம் முன்பே சொன்னது போல் ஒரு வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் மட்டுமே இந்த ஆலயம் திறந்திருக்கும். அது தவிர பிரதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திறக்கப்படும். இந்த ஆலயத்துக்குள் விநாயகரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. இங்கு பூஜை முறைகளும் வித்தியாசமானது. இந்த சந்நிதியில் உச்சிக்கால பூஜை மட்டுமே நடைபெறும். காலை 6:30 மணிக்கு சன்னதி திறக்கப்படும். காலை 11 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து பிற்பகல் 1 மணி அளவில் தங்கக்கவசம் அணிவிக்கப்படும். பூஜை நேரத்தில் 2 கோடாங்கிகள், அதாவது உடுக்கை அடிப்போர், கருவறை மண்டபத்துக்கு
வெளியே அருள் வந்து மதுரகாளி மற்றும் செல்லியம்மனின் பெருமையை பாட்டாக பாடுகிறார்கள். பெரியசாமி மலையில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் அழைக்கின்றனர். இந்த நேரத்தில்தான் அன்னை பெரியசாமி மலையிலிருந்து கிளம்பி வந்து இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதாக ஐதீகம். பெரிய கண்ணியம்மா ஆத்தடி ஐயா, நாககண்டி அம்மா கணத்தடி ஐயா, நாடதுரையே செங்கமலையா, பொன்னஞ்சடையா, பிலி பிலி முகத்தையா, புதுகருப்பையா, அரிகண்டையா, புறப்பலி ஐயா, சோலமுத்தையா, சோலையே பெரிய கண்ணியம்மா, ஐநாரப்பா, நல்ல பிள்ளையப்பா, ஊரு சுத்தி ஐயா, எல்ல முத்தையா, கலிய பெருமாள் காமாட்சி அம்மா, தாயே மதுரகாளி அம்மா, இந்த உலகத்தில் யாவற்றாளுக்கும் காட்சி கொடுத்து ரட்டிப்பாய் மதுரகாளி அம்மா. முறைப்பாடலை இவர்கள் பாடி முடித்த பிறகுதான் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். முதல் தீபாராதனை செல்லியம்மன் உரையும் மலை நோக்கியே காட்டப்படும். பின்பே மதுரகாளியம்மனுக்கு காட்டப்படும். பக்தர் ஒருவர் அன்றாடம் எளிமையாய் தமிழில் சொல்லக்கூடிய மதுராம்பிகா அஷ்டகம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். கேட்டு மகிழ்வோம். மங்கள வாழ்வினை மண்ணிலே அளிக்கும் மதுராம்பிகை தாயே, மங்களயே என் மனதிலே வருவாய் மதுராம்பிகை தாயே, மங்காத அருள் பேரொளி சுடரே மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, சிறுவாச்சூரிலே வீற்றிருப்பவளே மதுராம்பிகை தாயே, சிறுமையை போக்கி அருள் புரிவாயே மதுராம்பிகை தாயே, சின்மய ரூபிய சிந்தாமணியே மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, வாலாம்பிகையாய் வந்தருள் புரிவாய் மதுராம்பிகை தாயே, மூகாம்பிகையே மூலகே நீ மதுராம்பிகை தாயே, அபயாம்பிகையாய் அபயம் அளிப்பாய் மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, கணபதி கந்தனை ஈன்றவளே என் மதுராம்பிகை தாயே, கங்காதரனின் கண்மணி நீயே மதுராம்பிகை தாயே, கமல கண்ணனின் சோதரி நீயே மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதர், சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நீயே மதுராம்பிகை தாயே, துக்கம் துடைக்கும் துறந்தரி நீயே மதுராம்பிகை தாயே, துடிடையாலே துணையாய் வருவாய் மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, பம்பை ஒளியில் பரந்தோடி வருவாய் மதுராம்பிகை தாயே, உடுக்கை ஒளியில் உவப்புடன் வருவாய் மதுராம்பிகை தாயே, துந்துபிநாதம் முழங்கிட வருவாய் மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, ஓம் ஓம் எனையே ஓடியே வருவாய் மதுராம்பிகை தாயே, தித்தை தோம் எனையே ஆடியே வருவாய் மதுராம்பிகை தாயே, ஆனந்த ராகம் பாடியே வருவாய் மதுராம்பிகை தாயே, ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதரி, சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி, பாத கமலங்களை தந்திடுவாயே மதுராம்பிகை தாயே, பாத கமலங்களை போக்கிடுவாயே மதுராம்பிகை தாயே,
பார்த்தனிலே என்னை பார்த்திடுவாய் மதுராம்பிகை தாயே. ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதர் சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி. ஜெய ஜெய சாம்பவி சந்திர கலாதர் சங்கடம் தவிர்க்கும் சிறுவாக்ஷி. இந்த கோவிலில் பிரதான நைவேத்தியம் மாவிளக்கு. மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலில் அரிசியாக கொண்டு சென்று அங்கே இருக்கும் உரலில் இட்டு இடித்து அங்கேயே மாவை தயார் செய்து மாவிளக்கு செய்வார்கள். மற்றபடி இங்கு அர்ச்சனை என்பது போன்ற வழக்கங்கள் இல்லை. எனினும் பக்த கோடிகள் அன்னையின் மீது கொண்ட பக்தி பெருக்கால் பல்வேறு வகையில் வெண்பாக்களையும் பாடல்களையும் போற்றி துதிகளையும் பாடியுள்ளனர். உயிருக்கு உயிரான அன்னைக்கு உயிரெழுத்துக்களாலேயே போற்றி துதி பாட வருகிறார் ஒரு பக்தர். உயிரில் அம்மை அண்ணல் பரமனணியே போற்றி, ஆவித்துணையே அமுதே போற்றி, இன்னருள் புரியும் இன்பமே போற்றி, ஈசன் மாயோர் கிளையாய் போற்றி, உண்ணிய கருமம் முடிப்பாய் போற்றி, ஊர் சிறுவாச்சூர் உணர்வே போற்றி, எம் தம்பினையை களைவாய் போற்றி, ஏற்றம் நல்கும் எழிலே போற்றி, ஐயன் வேலனம்மே போற்றி, ஒற்றை மறுப்பன் உயிரே போற்றி, ஓங்கிய மதுரகாளியே போற்றி, அவ்வியமில்லா அருளே போற்றி, எகுதோ தருவாய் அருவாய் போற்றி, போற்றி போற்றி பொற்பே போற்றி. அன்னைக்கு தமிழில் மட்டுமல்ல சமஸ்கிருதத்திலும் பல பக்தர்கள் சுப்ரபாதம் அஷ்டகம் என ஸ்லோகங்கள் சமர்ப்பித்துள்ளனர். அப்படி ஒரு அற்புதமான அஷ்டகத்தை இப்பொழுது கேட்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ மதுரகாளியம்மனுக்கு அர்ச்சராக பணியாற்றிய ஸ்ரீ செம்மங்குடி முத்துசுவாமிகள் அருளிய ஜெய மதுராஷ்டகம். நமஸ்தே ஏகவக்த்ரே शिखिज्वालशिखे शुभे वामरूपे कपालदहने सर्वाभरणभूषिते क्रूरदंष्ट्रे रक्तमल्ये अष्टादशभुजकरे मङ्गलकारणे मात्रे मादर्बले रक्षके कुङ्कुमप्रिये गुणवासिने कुलवृत्तिकारणे श्रिये शूलं डमरुकं चैव कपालं पाशधारिणे ओंकाररूपिणे शक्ति वररूपे वराभये सुकाशने चामुण्डे सुन्दरी योगदीश्वरी सिंहवाहनप्रिये देवी श्यामवर्णे च शाम्भवी मधुरकाली श्मशानवासे मातृका महामङ्गली सिरुवाचूर्वासप्रिये शीघ्रवरमण्डिते पूर्वपुण्यदर्शने देवी महामङ्गलदर्शिनी ज्योतिर्मये जयकालिके दुःखनाशनप्रिये शिवे जन्मलाभवरे कान्ते मधुरे ज्योतिरूपिणे सर्वक्लेशनाशिने माते सावित्री अभीष्टानुग्रहे षोडशानुग्रहे देवी भक्तानुग्रह अर्चिते एकमासं शुक्रवारे सौभाग्यं कालीदर्शनं शुक्रशोमदिनं जप्त्वा सर्वमङ्गलनिति भाग्यतम् इष्टपूर्णं जपेत् नित्यम् अष्टसिद्धिप्राप्तितं शुभम् इति श्रीमुत्तुस्वामी जिह्वाद्वारे जयमधुराष्टकं सम्पूर्णं जयमधुराष्टकं सम्पूर्णं जयमधुराष्टकं सम्पूर्णम्. பெரியசாமி மலையின் அடிவாரத்தில் மருத மரங்களும் புளிய மரங்களும் சிற்றோடையும் கொண்ட
ரம்யமான சூழலில் செல்லியம்மன், லாடசாமி, பெரியசாமி, பெரிய கண்ணி ஐயா, கிணத்தடி ஐயா முதலிய தெய்வங்கள் சுட்ட மண்ணால் ஆக்கப்பட்ட திருமேனியுடன் எழுந்தருளியுள்ளனர். மதுரகாளியம்மன் ஆலய முன்புறம் ஐயனார், சோலைமுத்துசாமி ஆலயம், சோலையம்மன் மற்றும் நாகர் சன்னதிகளும் உள்ளன. மதுரகாளியம்மன் கோவிலுக்கு நேர் வடக்காக சோலைமுத்தையா ஆலயம் அமைந்துள்ளது. இவரே செல்லியம்மன் மற்றும் மதுரகாளியம்மனின் காவல் தெய்வமாக விளங்குபவர். இவர் அருகிலேயே அகோர வீரபத்ரன் நிற்கிறார். அன்னையின் அருளை கொண்டாடி மகிழ ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசைக்கு பின் வரும் முதல் செவ்வாயன்று மதுரகாளிக்கு பூச்சொரிதல் விழாவும் பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் தொடங்கும். 13 நாட்கள் பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெறும். மலை வழிபாடு, திருக்கல்யாணம், வெள்ளிக்குதிரை வாகனம், திருத்தேர், ஊஞ்சல் என்று அம்பாள் சர்வாலங்கார பூஷிதையாய் பல்வேறு திவ்ய அலங்காரங்களுடன் பவனி வருவாள். பட்டாடை பள பளக்க பவழ ரத்ன நகை திலங்க, 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 பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி, பட்டாடை பள பளக்க பவழ ரத்ன நகை திலங்க, பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி. கட்டிய உட்யானம் இடைதனை அணைத்திருக்க, கட்டிய உட்யானம் இடைதனை அணைத்திருக்க, கட்டிய உட்யானம் இடைதனை அணைத்திருக்க, கட்டிய உட்யானம் இடைதனை அணைத்திருக்க, கை காப்பு வங்கியுடன் கர்ண குண்டலமாட, கை காப்பு வங்கியுடன் கர்ண குண்டலமாட, பட்டாடை பள பளக்க பவழ ரத்ன நகை திலங்க, பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி. அட்டிகை கொடி காசு மாலை வளைகளும், அட்டிகை கொடி காசு மாலை வளைகளும், அழகு மூக்குத்தி புல்லாக்கு சுட்டி அணி, அட்டிகை கொடி காசு மாலை வளைகளும், அழகு மூக்குத்தி புல்லாக்கு சுட்டி அணி, தலையலங்காரமுடன் தங்கச் சிலை போல், தலையலங்காரமுடன் தங்கச் சிலை போல், தலையலங்காரமுடன் தங்கச் சிலை போல், தலையலங்காரமுடன் தங்கச் சிலை போல், தளிர்கொடி மங்கள மாயா விலாசினி, தளிர்கொடி மங்கள மாயா விலாசினி, அஞ்சலர்ந்த மணமலர் மாலைகளுடன் அகன்ற விழியில் அன்பு நிறைந்திருக்க, அஞ்சலர்ந்த மணமலர் மாலைகளுடன் அகன்ற விழியில் அன்பு நிறைந்திருக்க, அகண்ட தீபமாம் மீனாம்பிகையே அருள்புரி மங்கள சிறுவாச்சி, அகண்ட தீபமாம் மீனாம்பிகையே அருள்புரி மங்கள சிறுவாச்சி, பட்டாடை பள பளக்க பவழ ரத்ன நகை திலங்க, பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி, பட்டாடை பள பளக்க பவழ ரத்ன நகை திலங்க, பாதசரம் கீழுங்க ஆடி வந்தாள் மதுர காளி, ஆடி வந்தாள் மதுர காளி. இந்த கோவிலின் மற்றொரு பெரிய சிறப்பு, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருந்து வழி வழியாய் தலைமுறை தலைமுறையாய் அருள் பாலித்து வருகிறார்.
பல்வேறு அன்பர்கள் தங்கள் வீட்டு பெரியவர்கள் சிறுவயதிலிருந்து அன்னை வழிபாட்டை தங்களுக்கு பழக்கமாக்கியதை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா தினம் சொல்லுவா. சீர்வளரும் சிறுவாச்சூர்னு 10 பக்கம். அது ஒரே ஒரு பக்கம்தான் நான் சொல்கிறேன். தஞ்சமென உந்தனிடம் வந்தெனது நொந்தகுறை சாற்றி மலரடி போற்றினேன். சாந்த குணமும் தயவும் புரிந்துனது வாக்கினால் தயனிட வினை அகலவே அஞ்சேல் என்றொரு மொழி எனக்களிக்காமல் அகலையாய் நிற்கலாமா. அன்பு கொண்டி சிறு நம்பிடும் ஏழையை ஆதரிப்பது உன்பாரம் அன்றோ. கொஞ்சும் வெள்ளி திங்கள் தோறும் எந்நாளிலும் கூட்டம். பேய் பில்லி ஏவல் கோரியே உன்னீர் பட்டால் வீறிட்டு ஓடிடும். கொள்ளையோ கொடுமை ஆட்சி வஞ்சனை ஏவல் வைப்பு வாத பித்த சுரம். வண்டு கடி பாம்பு கடியை வாழ்விட்டு அறுத்தவள் நீ. வன்மைமிகு சிறுவாச்சூர் தன்பதிவாழ் செல்லியே வந்தாள் மதுரகாளி உமை. இது எங்கள் அம்மா எனக்கு 3 வயசில் சொல்லி கொடுத்தா. அப்போத்துலேயே நான் தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லின்னு இருக்கேன். தாயே சரணம் சரணமென சலியாது இறைஞ்சு தொழும்பரிடம் சார்ந்த வினைகள் அழிந்து கெட தயவன் தருளும் அம்பிகையே மாயோர் கிளைய மாமணியே மயிலோன் வணங்கும் சேயிழையே மலைமேல் உறையும் எம்பெருமான் மகிழ விளங்கும் தெள்ளமுதே தூயோ ரகத்தின் மின்னொளியே தூரியங்கடந்த தூமணியே சொல்சீர் வேதத்து உட்பொருளே தொடரும் வினையின் மெய்ப்பகையே நாயன் வினைகள் மடித்தருள்வாய் நலமாம் சிறுவாச்சூர் தனில் நாளும் முறையும் தென் மதுரகாளி உமையே நாயகியே. குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். எங்கள் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். என் குலம் காக்க நலம் காக்கும் தாயே தயாபரி. என் குலம் காக்க நலம் காக்கும் தாயே தயாபரி. எங்கள் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். அலங்கார தோற்றமுடன் அரிமாவில் ஏறியே அலங்கார தோற்றமுடன் அரிமாவில் ஏறியே அகிலத்தை காத்திடும் எங்கள் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். அன்றொரு நாள் மதுரை எரித்தவள் நீ தாயே. அன்றொரு நாள் மதுரை எரித்தவள் நீ தாயே. அறிவனாம் முருகனின் அன்பினை மதித்து அழகான சிறுவாச்சூர் அகமலர அமர்ந்தவளே. அழகான சிறுவாச்சூர் அகமலர அமர்ந்தவளே அபிராமியே மதுர மாகாளி துணை நீயே. அபிராமியே மதுர மாகாளி துணை நீயே. எங்கள் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். என் குலம் காக்க நலம் காக்கும் தாயே தயாபரி. எங்கள் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். சக்திதாசன் வீரா பாலசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய திருத்த சாங்கம் என்னும் நேரிசை வெண்பாவை பாட வருகிறார் ஒரு பக்தர். கிளியை முன்னிறுத்தி பாடிய இந்த திருத்த சாங்கம் நாமம், நாடு, நகர், மலை, ஆறு, கொடி, படை, பறை, ஊர்தி, தார் என அன்னையின் அனைத்தையும் வியந்து போற்றி பாடுவதாக உள்ளது. மலையான் மகள் தந்த மாசிலா முத்தே கலையாகும் வண்ணக் களிரே சிலை நுதலாள் தென்முதுரகாளி திருத்த சாங்கம் பாட நன்னிலை நாடுகின்றேன் நான். நாமம் இன்பமிழக் கொஞ்சும் இளந்தத்தாய் எம்மிறைவி அன்பு திருநாமம் ஆய்ந்துரையாய் என் வாழ்வில் இன்னமுதாய் தோன்றி இருள் அகற்றும் இன்சுடராள் தென்முதுரகாள் என செப்பு. நாடு செம்பவளச் செவ்வாய் சிறுகிளியே எம் செல்வி நம்பித் தவழ்ந்திட்ட நாடுரியாய் அம்புவியில் கந்தன் தணிகை முதல் கன்னிக் கடல் முடியும் செந்தமிழ் நாடனவே செப்பு. நகர் ஆடிக் கழிக்கின்ற அஞ்சுகமே எம் தேவி நாடிக் கழிக்கும் நகரது சொல் கூடி சிறுமை அணுகாத சிந்தையர்கள் தங்கும் செருவாச்சூர் என்றே நீ செப்பு.
மலை. ஆருயிர்க்கிள்ளாய் அறத்தின் பெருந்தவமே மாரதியாள் வேட்கும் மலையதுவோ பாரில் கருத்தே உறவாடும் கற்பனையாள் தங்கும் பெரு மருத வெற்பனவே போற்று. 6. பாடிப் பவனி வரும் பைங்கிளியே எம் அன்னை ஆடி உவந்திட்ட எதுவோ ஈடில்லா நன்மையெல்லாம் நல்கிடவே நல் இதயம் மேவி வரும் பொன்னி நதியெனவே போற்று. கொடி. சோலை பசுங்கிளியே தொன்மறைகள் நான்குடையாள் கோலமிழும் கொள்ளும் கொடிகூராய் சீலத்தாள் அள்ளி அணைக்கின்ற அன்பு குணத்தலைவி கொள்ளும் கலையே கொடி. கலைன வில்லு. படை. ஏறார் இளங்கிளியே எங்கள் குலதேவி ஸ்ரீரார் கரப்படையின் சீர்பகராய் பார் உலகை சீலமுடன் காத்தருள செங்கரத்தில் தாங்கி வரும் சூலப்படையெனவே சொல்லு. பறை. அன்பொழுகப் பேசும் அருங்கிள்ளாய் அன்னையவள் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய் பொன்மானே சத்தியமே வெல்லும் என சத்தாய் முழக்கமிடும் முத்தித்தரும் நாத முரசு. ஊர்தி. சீருயரும் செல்வச் சிறுகிளியே என் இதயம் ஊரும் புரவி உரைத்திடுவாய் பாரில் விரிகுழலால் ஊர்ந்துவர வேட்கையுடன் தாங்கும் அரிமா எனச் சொல்லி ஆடு. தார். பாங்குடனே பேசும் பசுங்கிளியே எம் குமரி தாங்கும் அவள் மார்மணியும் தார்பகராய் தீங்கணியே வற்றா வளம்பெருக வைப்பாள் வியனுலகை பொற்றாமரைத்தார் புனைந்து. அன்னையின் ஈடு இணையற்ற கருணையையும் பெருமையையும் எத்தனை பாடல்களால் பாடினாலும் ஈடாகுமா? இருந்தாலும் அன்பர்கள் தங்களுக்கு தெரிந்த ராகத்திலும் பிடித்த ராகங்களிலும் அன்னையை துதித்து பாடுவதில் ஆனந்தம் கொள்கின்றனர். நாமும் கேட்டு பேரானந்தம் கொள்வோம். அம்பிகையே சங்கரியே அமுதவல்லி ஆயி மகமாயி மதுர காளியம்மா மதுர காளியம்மா அண்டங்கள் ஈன்றெடுத்த அழகேஸ்வரி அருமறைகள் போற்றுகின்ற பரமேஸ்வரி வண்டாடும் குழல் மணக்கும் வடிவேஸ்வரி வஞ்சகரை துண்டாடும் விகிர்தேஸ்வரி புண்ணியமாய் நின்றருளும் புனிதேஸ்வரி புதிராக விளங்கி வரும் புவனேஸ்வரி கண்ணியமாய் வாழ்ந்திடவே கௌரீஸ்வரி கவலைகளை தீர்த்து வைப்பாய் காளீஸ்வரி அம்மா அம்பிகையே சங்கரியே அமுதவல்லி ஆயி மகமாயி மதுர காளியம்மா ஊற்றாகி உணர்வாகி உடலாகினாய் உருவாகி அருவாகி உயிராகினாய் காற்றாகி கனலாகி கனியாகினாய் கதியாகி விதியாகி மதியாகினாய் வேற்றாகி விண்ணாகி விளைவாகினாய் வினையாகி அணையாத விளக்காகினாய் நேற்றாகி இன்றாகி நாளையுமாகும் நித்திலமே காத்திடுவாய் நித்தம் நீயே அம்மா அம்பிகையே சங்கரியே அமுதவல்லி ஆயி மகமாயி மதுர காளியம்மா மதுர காளியம்மா அடிபணிவே நஞ்சுகமே அழைக்கின்றேன் அகமலர்ந்து வந்திடுவாய் அழைக்கின்றேன் கொடியாய வல்வினைகள் குலைந்திடவே கொள்கையுடன் வாழ்ந்திடவே அழைக்கின்றேன் வடிவாய நின்னிடத்தின் வாசலிலே படியாக கிடந்திடவே அழைக்கின்றேன் நெடிய புகழ் கொண்டவளே நித்திலமே நிம்மதியை தந்திடுவாய் மதுர காளி அம்மா அம்பிகையே சங்கரியே அமுதவல்லி
ஆயி மகமாயி மதுர காளியம்மா மதுர காளியம்மா மதுர காளியம்மா. அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. தேவி அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. எத்திசையும் போற்றும் எழில் சிறுவாச்சூரில் எத்திசையும் போற்றும் எழில் சிறுவாச்சூரில் எத்திசையும் போற்றும் எழில் சிறுவாச்சூரில் சித்திரமாய் எழுந்து வித்தகியாய் விளங்கும் சித்திரமாய் எழுந்து வித்தகியாய் விளங்கும் அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. வானழும் தவநிலவே வந்தாழும் தவக்கொடியே வானழும் தவநிலவே வந்தாழும் தவக்கொடியே நான் இந்த தாரணியில் நலிவின்றி வாழ்வதற்கு நான் இன்றி தாரணியில் நலிவின்றி வாழ்வதற்கு ஏன் இந்த தயக்கம் அம்மா ஏன் இந்த தயக்கம் அம்மா எம்மிடத் தவிர்த்தருள ஏன் இந்த தயக்கம் அம்மா எம்மிடத் தவிர்த்தருள ஆனந்த பைரவியே அருள் தந்து ஆதரிப்பாய் ஆனந்த பைரவியே அருள் தந்து ஆதரிப்பாய் அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. எல்லோரும் இன்புடனே என்றென்றும் வாழ்ந்திடவே எல்லோரும் இன்புடனே என்றென்றும் வாழ்ந்திடவே நல்லாகி வந்திடும் நான் முகியே நல்லாகி வந்திடும் நான் முகியே நித்திய கல்யாணியே கல்யாணியே கருணை கார்மேகமாய் பொழியும் கல்யாணிகே கருணை கார்மேகமாய் பொழியும் சொல்லாட்சியே சுகமே சோர்வினை போக்கும் தாயே சொல்லாட்சியே சுகமே சோர்வினை போக்கும் தாயே அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. நாகேஸ்வரி நீயே நடமிடும் நாரணியே நாகேஸ்வரி நீயே நடமிடும் நாரணியே மாகேஸ்வரி மாயே மன்னித்தே பிழை பொறுப்பாய் மாகேஸ்வரி மாயே மன்னித்தே பிழை பொறுப்பாய் பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பக்குவ நிலை வழங்க பாகேஸ்ரீ தாயே பக்குவ நிலை வழங்க வாகேஸ்வரி வருவாய் வல்லமைத்தான் அருள்வாய் வாகேஸ்வரி வருவாய் வல்லமைத்தான் அருள்வாய்
அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. வஞ்சகத்தமை வீழ்த்தும் வஞ்சியே எம்பிரான், வஞ்சகத்தமை வீழ்த்தும் வஞ்சியே எம்பிரான், பஞ்சவர் தூதனின் தங்கையே அம்மா. வஞ்சகத்தமை வீழ்த்தும் வஞ்சியே எம்பிரான், பஞ்சவர் தூதனில் தங்கையே அம்மா. தஞ்சமன அடைந்தே தஞ்சமன அடைந்தே தாயனில் திருவடியில், தஞ்சமன அடைந்தே தாயனின் திருவடியில், ரஞ்சனிகே வருவாய் நலமெல்லாம் தான் அருள்வாய், ரஞ்சனிகே வருவாய் நலமெல்லாம் தான் அருள்வாய். அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. தேவி அம்பிகை சங்கரினில் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேனம்மா. இந்த கோவிலில் மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக் கொள்ள தீராத நோய்களெல்லாம் தீரும் என்கின்றனர் பக்தர்கள். திருமணத்தடை, குழந்தையின்மை ஆகிய குறைகள் நீங்கவும் இங்கு அம்மனை பிரார்த்தனை செய்கின்றனர். இங்கு அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொள்ள காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் என்றும், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி லாபம் ஏற்படும் என்றும் நம்பிக்கை உள்ளது. ஏவல், பில்லி, சூனிய பிரச்சனைகளும் அன்னை மதுரகாளியை வழிபட தீமைகள் அனைத்தும் விலகி நன்மை ஏற்படும். தினமும் சொல்லத்தக்க ரட்சை போன்ற மதுராம்பா பஞ்சகத்தை ஒரு அன்பர் சொல்ல கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மதுராம்பிகே மகாராஜ்ஞி மதுரகாளி மகேஸ்வரி குலதேவதா தேவி சிறுவாக்ஷி ரக்ஷமாம் சரணாகதம். ஓம் ஸ்ரீ மதுராம்பிகே மகாராஜ்ஞி महाशक्ति महेश्वरी महापापहरे देवी मधुरकाली नमोस्तुते. ओम श्री मधुराम्बिके महाराज्ञी महामंत्रस्वरूपिणी सिरुवाचूर्वासिनी देवी कुलदेवता रक्षमाम्. ओम श्री मधुराम्बिके महाराज्ञी सर्वमृत्युनिवारिणी सर्वव्याधि प्रशमनी देवी सर्वेश्वरी रक्षमाम्. ओम श्री मधुराम्बिके महाराज्ञी महालक्ष्मी सरस्वती लोकक्षेमं देहि मे देवी रक्षमां शरणागतम्. ஓம் ஸ்ரீ மதுராம்பிகே. அன்னை மதுரகாளி அம்மனை குலதெய்வமாக கொண்ட சங்கரி ராமசாமி ஐயர் குடும்பத்தினரும், வைத்தியநாத ஐயர் குடும்பத்தினரும், சிவா ஐயர் குடும்பத்தினரும் இந்த வீடியோ பதிவை அன்னையின் பாதங்களில் நன்றியுடனும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கிறோம்.